வணக்கம். அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஸ்டாஃப் கார் டிரைவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக +2 முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.clri.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 11ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள டெபுட்டி இன்ஜினியர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.bell.india.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 24ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரைடிஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள இன்ஜினியர், மேனேஜர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 32 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.recruit.retis.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 20ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வேளாண்மை துறையில் காலியாக உள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 இருந்து 30 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இணைய வழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.aicofindia.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 20ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது News7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News7 தமிழ்.